நான் மும்பை போகலான்ட்டு திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் வந்துருக்காங்க. இப்போ திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ்ஸை பிடிச்சி இங்கேருந்து திருப்பத்தூர் போயிட்டு திருப்பத்தூர்லேருந்து மும்பை ட்ரெயின் பிடிச்சி தாதர் போகணும். தாதர்லேருந்து அங்கே அந்தேரியில் தான் எங்கள் தங்கச்சி வீடு இருக்குது, அங்கே போகலான்ட்டு இப்போ நான் திருப்பத்தூர் வந்துட்டேன். திருப்பத்தூர் ட்ரெயின் நின்றுட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு 6 மணிக்கு தான் ட்ரெயின் வரும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு வருதுன்னு. ஆனால் ரொம்ப நேரம் ஆகுதுங்க வந்து, இன்னும் ட்ரெயினே வரலைங்க. இப்போ தான் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. 6:45 கிட்ட ஆகிப்போச்சு. ட்ரெயின் வந்துடுச்சிங்க. நான் ரிசர்வ் பண்ணல, அப்படியே ஜென்ரல் இதுவில் தான் போனேன். ஆனால் ட்ரெயினே காலியாக இருந்துச்சு. என்னடா ஒரு பைக்கும் ஆளை காணோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ட்ரெயின் ஏறியாச்சுங்க. தூக்கமாக வருது. 8 மணி ஆயிடுச்சு. சாப்பிட்டாச்சு. சரி தூங்கிடலான்ட்டு எந்திரிச்சு பார்த்தா விடிஞ்சிருச்சு. எங்கேயோ ஆந்திரா கிட்டே போய்ட்டுருக்குங்க. பயங்கரமாக இருக்குது. இது எந்த ரயில்வே ஸ்டேஷன்னே தெரில. ஆனால் தமிழ்நாடு பார்டரை தாண்டிடுச்சு, அது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா எவன் பேசுகிறது நமக்கு புரியல. நமக்கு இங்கிலீஷும் அரைகுறை, தமிழை தவிர வேறு எந்த லாங்குவேஜும் தெரியாது. ஏதோ ஒரு குருட்டு தைரியத்தில் தனியாக கிளம்பி மும்பை போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் நல்லா இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸு. ட்ரெயின் ஜேர்னி ஒரு நிஜமாலுமே ஒரு நல்ல ஜேர்னி தான். நல்லா இருக்குது. நிறைய பார்க்குறதுக்கு இயற்கை சூழலும் எக்ஸ்பீரியன்ஸுமே புதுசாக இருக்குது. பல மொழி பேசுகிற பல விதமான ஆட்கள் ட்ரெயினில் ஒன்றா வராங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது தான் தெரியுது, நம்ம எப்பயுமே உலகம் ஒரு மாதிரி மோசமானது அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் நமக்கு இருந்துகிட்ருக்கோம். ஆனால் அந்த ட்ராவலிங் போது தான் தெரியும், நமக்கு என்ன ஏதுனே தெரியாத பல பேர் நமக்கு உதவியாக இருப்பாங்க, ஆதரவாக இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க. ஸோ உலகம் ஒன்றும் அவ்வளோ கஷ்டமானது இல்லை அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ட்ராவல் தாங்க கொடுக்குது. அது உண்மைதான். ட்ராவல் எல்லா மனுஷங்களுக்குமே ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் சின்னதாக ஒரு ட்ராவல் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. மலைக்கு நடுவில் ஒரு ஓடை மாதிரி நல்லா சிறப்பாக இருக்குல்ல. இப்போ கிட்டத்தட்ட பூனாக்கிட்ட வரப்போகிறோன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வீடியோ நான் ஃபுல்லாக எடுக்கலை, அங்கங்கே எங்கே இருந்துச்சோ அங்கங்கே மட்டும் எடுத்தேன். அதனால் சீக்கிரமாக வந்துடுற மாதிரி இருக்கலாம். ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய மொழியே தெரியாமல் எதுவுமே என் கூட வந்தவங்களுக்கும் இந்த அரைகுறை இங்கிலீஷும் தெரியாது. தமிழ் பேசுகிறவங்க ஒரு சிலர் இந்த போட்டியில் கொஞ்சம் முன்னாடி இருந்தாங்க. நான் இருந்த இடத்துல பெருசாக தமிழ் பேசுகிற ஆட்களும் இல்லை. ஆனாலும் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத சொன்னால் புரிஞ்சுக்க முடியுது. மொழிங்கிறது வாழ்கிறதுக்கு நம்ம மொழியை பற்றி ரொம்ப இதுவாக பேசுகிறோம். ஆனால் நம்மளால் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் முடிஞ்சால் போதும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத எதிரில் இருக்கவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு டூல் தான். பெரியார் சொன்ன மாதிரி மனிதப்பற்று தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். மற்ற எல்லா பற்றுமே நம்மளுடைய தேவைக்காக தான். மும்பை வந்துட்டேங்க. மும்பை வந்தாச்சு. மும்பை வந்துட்டு சரி நானும் என் தங்கச்சி பசங்களும் சும்மா அப்படியே ரோட்டில் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இவங்க தான் என் தங்கச்சி பசங்க. இவன் பேர் ரோஹித்து, பாப்பா பேர் கோபிகா. அப்படியே சும்மா பார்க் வரலையும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். பார்க் போயிட்டு அப்படியே பீச் போகலான்ட்ருக்கோம். ரோஹித் வந்து வீட்டில் நின்றுட்டான், கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் கோபியை மட்டும் பீச்சுக்கு வந்திருக்கோம். கோபி பீச்சில் விளையாடிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்புறமா அப்படியே கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடலான்ட்ருக்கோம். நல்லா ஜாலியாக விளையாட்டுருக்குங்க கோபி. செம எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும். நான் கடைசியாக பீச் பார்த்தே ஒரு ஆகிட்டுருக்கோம் ஒரு 4-5 வருஷம். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரி போயிருந்தோம், அங்கே தான் பீச் பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து இப்போ மும்பை வந்து தான் பீச் பார்க்குறோம். கடலை பார்க்குறதுமே ஒரு இந்த கோயிலுக்கு போனால் ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கடலை பார்க்கும்போது கூட ஒரு நல்ல ஃபீல் கிடைக்குதுங்க. எந்த யோசனையும் இல்லாமல் அந்த பரந்த நீர், எங்கே பார்த்தாலும் நீர் அப்படிங்கிற மாதிரி அந்த அலையோட இதுவும் அப்பப்போ வந்து போயிட்டே இருக்குது. நமக்கு மற்ற எந்த யோசனையும் இல்லாமல் கடலை மட்டுமே பார்க்க தோணுது. மற்ற எந்த பிரச்சனை இருந்தாலும் சந்தோஷம் இருந்தாலும் பெருசாக அதை பற்றிலாம் யோசிக்க தோணலை. கடல் அந்த மாதிரி நல்ல ஹீலிங் ஃபேக்டர் இருக்க ஒரு இடம் தான். நல்லா இருக்குது கடல். நிஜமாலுமே ஒரு இயற்கையின் பேர் அதிசயம்தான். ஒரு கோயில் தரக்கூடிய ஒரு அனுபவத்தை கடல் தருதுங்க. அந்த வகையில் பார்க்கும்போது கடல் ரொம்ப சிறப்பான ஒரு இடம் தான்.